ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்னென்னா முட்டை கிரேவி வந்து சப்பாத்திக்கு சைடிஷ் எப்படி டிஃப்ரெண்ட்டாக பண்ணலான்னு பார்க்கலாம். நான் 4 முட்டையை உடச்சி ஊற்றி உப்பு பெப்பர் தேவையான அளவு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இட்லி சட்டியில் போட்டு வேக வச்சுட்டேன். அது தனியாக வெந்துட்டு இருக்கட்டும். நம்ம இந்த சைடு என்ன பண்ணுறோன்னா, ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி வெங்காயம் பூண்டு இஞ்சி தக்காளி இதெல்லாம் போட்டு நல்லா வணக்கிட்டு அதை தனியாக எடுத்து வச்சிடணும். எடுத்து வச்சு சூடாறினோடனே அரைச்சி வச்சுட்டு நம்ம ஆல்ரெடி வேக வச்ச முட்டையை எடுத்து பார்த்தோம்னா நல்லா வெந்திருக்கும். அதையே பீஸ் போட்டுக்கலாம். குட்டி குட்டியாக அந்த பன்னீர் பீஸ் மாதிரி போட்டு அதே கடாயில் நம்ம கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி சோம்பு மட்டும் போட்டு நம்ம அரைச்சி வச்சதையும் உள்ளே போட்டு நல்லா ஒரு மிக்ஸ் அந்த எண்ணெயிலேயே நல்லா ஓரளவுக்கு வணங்கினோடனே மிளகாத்தூள் கரம் மசாலா மட்டும் போட்டுட்டு உப்பு தேவையான அளவு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணி நல்லா ஒரு கொதி வந்தோடனே நம்ம முட்டை வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம்ல அதையும் உள்ளே போட்டு ஒரு பரட்டிட்டு கஸ்தூரி மேத்தி கொஞ்சம் தூவி விட்டு 2 நிமிஷம் வணக்கிட்டு ஆஃப் பண்ணிடணும். முட்டை கிரேவி ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு சப்பாத்திக்கு. பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.